ங்கிறாங்க இங்க வந்து தலித் அரசியல் பேசிட்டு ஆமாங்க எல்முருகன் அவர் தான். அப்புறம் ஆனா அப்போ கூடவும் இப்போ இங்க போலீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு தாட்டி சட்டத்தை மறந்துருங்க, இந்த ஒரு தாட்டி சட்டத்தை மறந்து இந்த மேல் ஜாதி தன்னவே மேல் ஜாதி சொல்றவங்க அவங்க சட்டம் என்ன போடுறாங்களோ அதை அமல்படுத்திக்கலாம், நீங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி கேளுங்கங்குது. இது என்னங்க நாடு இது? சேலம் என்ன நாடுன்னு கேட்குறேன். நான் சேலத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவுக்கு சொல்ல. இப்போ சேலத்துக்கு வந்துடுறேன். என்ன தட் இஸ் ஒரு கொடுமையான செயல் நடந்துட்டு இருக்கீங்க. சேலம் சிட்டி போலீஸும் சரி, எஸ்பி போலீஸும் சரி, ரூரல் போலீஸும் சரி, தொடர்ந்து இந்த ஜாதி வன்மத்தை வந்து கண்டுக்க சொல்ல கொஞ்சம் கோவத்தில் ஆத்திரத்தில் வரமாட்டேங்குது. தீவெட்டிப்பட்டியில் சொல்லிட்டு மக்கள்கிட்ட போயிடுறேன். தீவெட்டிப்பட்டியில் கோயிலுக்குள்ளே போகாத சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கலவரம் ஆகி அத்தனை கடை எரிச்சு அத்தனை பேர் மண்டை உடஞ்சு இன்னைக்கு வரைக்கும் எவன் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது சொன்னானோ அவன் அரெஸ்ட் பண்ணல. எத்தனை நாள் ஆச்சு? 100 நாள் மேல ஆச்சு. 100 நாள் மேல ஆச்சு. 100 நாள் 2 மாசம் ஆயிருக்கும். 60 நாள் ஆச்சு. அந்த ஆள் அரெஸ்ட் ஆகல. கேட்டா ஆன்டிசிபேட்டரி பில் வாங்கிட்டானா. நினைச்சு பாருங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராது சொல்றான், அதுக்கப்புறம் 2 பக்கம் கலவரம் நடக்குது, கடலாம் எரிஞ்சு போகுது, பல பெண்களோட மண்டை உடையுது. அந்த பெண்களும் தலித் பெண்கள் தான். ஏன்னா போலீஸ் அவங்க தான் அடிக்கும். போலீஸ் மேல் ஜாதி அடிக்கிறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸ் துப்பு இல்லை. பட் இப்போ இங்க ஒருத்தரோட உடலை போய் அடக்கம் பண்ணும். அவ்வளவுதான் சார் பிரச்சனை. எரிக்கணும். அடக்கம் எரிக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, சொல்லுங்க கண்டினியூ பண்ணுங்க. எரிக்கணும் அப்படின்னா மேடை வந்து பாத்தீங்கன்னா மேடை மேல வந்து எரிக்க கூடாது. மேடை அதாவது தகன மேடை மேல வச்சு நீங்க எரிக்க கூடாது. மேடைக்கு கீழே வச்சு நீங்க எரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நாங்க என்ன ஒதுக்கணும், அதாவது என்னமோ இவங்க கவர்மெண்ட் மாதிரியும் இவங்க தான் வந்து இந்த அருந்ததியர் மக்களுக்கு வந்து நீ இங்க வச்சுக்கோ, அது உனக்கு பாத்தியப்பட்டது, இது எங்களுக்கு பாத்தியப்பட்டதுன்ற மாதிரி வந்து அந்த ஆதிக்க சாதி சொல்லக்கூடிய ஆதிக்க சாதி என்ற ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா அந்த தகன மேடை வந்து கவர்மெண்டால நிதி ஒதுக்கப்பட்டு அந்த இது தகன மேடை நீங்க வரியை கட்டுறது இல்லையே. எல்லாமே நீங்க உப்பு சாப்பிடுறது இல்ல, நீங்க போன் வாங்குறதுல நீ வரி கட்டாம நீங்க போன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சட்டை போடுறதுல வரி கட்டல. எல்லாம் வரி கட்டுறது அவங்க தான் கட்டுறோம். அருந்ததியர் மக்கள் யாருமே கட்டுறது கிடையாது. நாங்க கட்டல, ஆனா வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலித் மக்கள் அருந்ததியர் மக்கள் வந்து நீங்க மேல வைக்காதீங்க, ஒரு ஜான் கீழே வச்சு, நீங்க மேல வச்சீங்கன்னா தான் பிரச்சனை, கீழே வச்சு எரிச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நாங்க மேல நீங்க கீழே. இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? அதாவது இந்த ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய இந்த உடையார் சமூகம் என்ன சொல்றாங்களோ நீங்க அதை அமல்படுத்துங்க. காலங்காலமா நீங்க எப்படி இருந்தீங்க அதை செய்யுங்க. காலகாலமா நீங்க என்ன பண்ணீங்க அதை செய்யுங்க. அதை தாண்டி நீங்க ஏன் இப்ப செய்யறீங்க? பிரச்சனை வருது, அதை தாண்டி செய்யாதீங்க. நீங்க தகன மேடையில இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகன மேடையில வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் பண்ணிட்டாங்க மேடையில. இப்ப அவங்க இப்ப பாடி எடுத்துட்டு போனா உடனே எரிக்கிறது தான். கட் பண்ணலாம் தோழர். இப்போ ரொம்ப பரவாயில்ல பேச வேணாம். கம்ப்ளைண்ட் உடனே எழுதுங்க தோழர். கம்ப்ளைண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, சட்டம் என்ன சொல்லிடுறேன். செக்ஷன் 153B1 ரொம்ப தெளிவாக சொல்லிக்கோங்க. எந்த சமூகத்தை தன்னோட இந்த ரிலீஜியஸ் கடமை, பாரம்பரிய கடமை, நான் சடங்கு அது செய்யறதுக்கு ஒரு சமூகம் தடுத்துச்சுன்னா 5 வருஷம் தண்டனை. SC/ST ஆக்ட்லேயே 2 வருஷம் தான் இருக்கு. இதில் 5 வருஷம் தண்டனை இருக்கு. செக்ஷன் 153 இது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் FIR வாங்கணும். இது அடுத்த சப்ஜெக்ட். இது நீ யோசனை பண்ணு. பிரச்சனை வந்து